everyone, welcome to the day edit. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான எடிட்டை எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக அலைட் மோஷன் எடிட்டில் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேக் எஃபெக்ட் கிடைக்கும். பட் இன்ஷாட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு நிறைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டும் இருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ப்ரிவ்யூ வீடியோவுமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த வீடியோ கொடுத்துட்றேன். இந்த வீடியோவும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ வந்து மெட்டீரியல் லிங்க்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோவும் அதுக்கப்புறம் நான் ஃபாண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் நேம் வந்து நான் மறந்துட்டேன். நான் வந்துட்டு நிறையா ஃபாண்ட் யூஸ் பண்ணுறங்காட்டி எனக்கு நேற்று யூஸ் பண்ணது இன்றைக்கி நான் மறந்துடுவேன். இது வந்து நேற்று எடிட் பண்ணது, அதனால் இன்றைக்கி சுத்தமாக ஞாபகம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மை மியூசிக்கில் போய்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு சாங் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ நான் 5 செகண்ட்ஸ் இருக்கும் அந்த வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ டிக்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால இப்போ நான் வேல்யூ பாருங்கள், ஸ்பீடில் போய்ட்டு இந்த வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருந்தது 4.6 வந்துருச்சு. ஸோ இதே நீங்கள் வந்துட்டு லென்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் குறைச்சிட்டு வரணும். 1க்கு கீழே 0.9 அந்த மாதிரி குறைச்சிட்டு வாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்கள், அனிமேஷன் ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து அனிமேஷன் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேடு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரான்சிஷன் இந்த 2 இமேஜுக்கு நடுவில் சின்னதாக கீழே கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன். அதில் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது கொடுத்துட்டு டபுள் டிக் கொடுத்துக்கோங்க. ட்ரான்சிஷன் அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஆடியோவில் வந்துட்டு எப்படி அந்த மியூசிக் ஸ்டார்டிங்கில் வந்து நான் இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணியிருப்பேன் அந்த ஆடியோ. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் உங்களால் பர்ஃபெக்டெல்லாம் எடிட் பண்ண முடியாது, ஒரு பேசிக் எடிட் பண்ணலாம். இப்போ இமேஜஸ் எல்லாமே நான் வந்துட்டு கரெக்டாக 9:16 ரேஷியோ வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆடியோ இப்போ வந்துட்டு எனக்கு இதுவரையில் நான் வந்து அந்த ஆடியோ வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் எனக்கு அந்த வேர்ட்ஸு இப்போ அது வரல ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட்னு இருக்கா, இதுதான் உங்களுக்கு வாய்ஸ் எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்துட்டு இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு அந்த ஒரு தூரத்தில் உள்ள இந்த கிணத்துக்குள்ளேருந்து பாடுற சத்தம் மாதிரி கேட்கும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இல்லைனா இதுக்கு வந்துட்டு வேறு ஆப் தான் இருக்குது, நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் இதில் எடிட் போயிட்டு இது நான் ஆல்ரெடி சொன்னதான், கீழே ஃபேட் அவுட் இருக்கா, அது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த முடிகிறப்போ உங்களுக்கு வந்து அது ஃபேட் ஆகிட்டு போகிற மாதிரி, அதுக்கப்புறம் அடுத்து இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் பீட் மார்க் ஆட் பண்ண போகிறேன். அந்த செகண்ட் ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு பீட் இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பீட்ஸ் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் வந்துடுதா, அதுதான் உங்களுக்கு பீட் மார்க்கு. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், புரியலன்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் பீட் மார்க் வந்துட்டு ஒரு 2 வேர்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். 3 வேர்டெல்லாம் ஆட் பண்ணிங்க, 1 வேர்டு 2 வேர்டு அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இமேஜெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம இது வந்து பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு வந்து இதில் நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதனால நீங்கள் மேனுவலாக 1 by 1 ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஒரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் அந்த முடிகிற அந்த சாங் வந்துட்டு முடிகிற இடத்துல நீங்கள் வந்துட்டு அந்த இமேஜ் ட்ரான்சிஷனும் முடிகிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 நான் வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ வந்து நான் சும்மா ப்ளெயினாக வந்துட்டு இமேஜ் லென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன், அதுக்கேற்ற மாதிரி நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாங் அந்த லிரிக் நம்ம பீட் மார்க் முடியுதா, அந்த இடத்துல முடிகிற மாதிரி அந்த இமேஜ் இருக்கணும். பட் நீங்கள் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணங்காட்டி அந்த இடத்துல முடிகிற மாதிரி தெரியாது. அதனால நீங்கள் மேனுவலாக 1 by 1 நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக என்னோடய மைக்கு பிடுங்கிறதுலேயே குறியாக இருக்குது, அதனால வீடியோவில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலை கைஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு
இமேஜும் கீழே பீட் மார்க்கும் சிங்க்லேயே இருக்காது, ட்ரான்சிஷன் அதுக்கு மேலே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஸோ நான் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இது நம்ம சும்மா பேசிக் தான். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ க்ளோ ஆப்ஷன் நிறைய பேர் எப்படி உங்களுக்கு மட்டும் க்ளோ ஆகுதுன்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் நியூவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷாட்டில் எப்போவும் வந்துட்டு க்ளோ ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபாண்ட், இதில் க்ளோவில் பாருங்கள் நான் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் க்ளோ. அதே மாதிரி ஃபாண்ட்டு. ஸோ இதுக்கு ஃபாண்ட்டு பேரே எனக்கு ஞாபகம் இல்லை, இதுதான் என்னமோ பேர் எனக்கு ஞாபகமே இல்லை. நான் வந்து நேற்று கொடுத்ததே மறந்துடுவேன். நீங்கள் என்னென்னா எப்போவோ போட்ட வீடியோக்கெல்லாம் ஃபாண்ட் நேம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. என்னால் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எப்போவோ போட்ட வீடியோக்கெல்லாம் நான் எப்படிங்க ஃபாண்ட் நேம் சொல்லுவேன்? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பீட் மார்க் செட் பண்ணியிருக்கங்காட்டி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து டேரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், நம்ம ப்ளே பண்ணியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதை தான், தயவு செஞ்சு ஃபாண்ட் மறுபடியும் திரும்ப கேட்காதீங்க. எல்லாமே நான் மெட்டீரியல் லிங்க் நான் யூஸ் பண்ணது மேக்ஸிமம் நான் மெட்டீரியல் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். 1-2 கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் விட்டுருப்பேன். மீதி எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த கூகுள்லேருந்து காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைப் பண்ணுறதுனாலும் ஓகேவா. ஸோ போன வீடியோ ஏன் நடுவில் சிரிச்சிங்கன்னு கேட்டீங்க. நான் இதே மாதிரி தான் ஒருத்தி வந்து நான் என் மைக்கை பிடுங்கிறதுலையே இருக்கா, என்னால் முடியலை கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஷேக் எஃபெக்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஸோ இப்போ வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இப்போ ஆடியோ போயிட்டு நான் அந்த ஃபேட் அவுட் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கங்காட்டி அதை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். தென் நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஆடியோவில் நம்ம இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த ஃபேட் ஆகி இது ஸ்டார்ட் ஆகும்ல பார்த்தீங்களா. இதுக்கு மேலே அங்கே முடியலை. எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ஷேக் போய்க்கோங்க, அதில் கேம் ஷேக். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாப்பு உனக்கு மைக்கு கிடையாது பாப்பு, இது எனக்கு பாப்பு. ஸோ அவ்வளோங்க கைஸ், நம்ம வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அலைட் மோஷன் எடிட் தான் நான் பார்த்தேன், பட் நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஓகே, எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையா, வீடியோ எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டைப் எடிட் பண்ணணுன்னா அந்த வீடியோவோட லிங்க் தயவு செஞ்சு கீழே கொடுங்க, அப்போ தான் நான் பார்த்து பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த வீடியோலேயே சொன்னீங்கன்னா அன்னன்னைக்கே சொன்னீங்கன்னா நான் வீடியோ பார்த்துட்டு பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு மற்றவங்க போட்டு ஃபாண்ட் என்கிட்ட கேட்காதீங்க. என்னோடய வீடியோவில் ஃபாண்ட்டே எனக்கு தெரியாது, அதனால் மற்றவங்க ஃபாண்ட்டெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.